கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவருக்கு கத்திக்குத்து, 2 பேர் கைது. சென்னையில் உள்ள கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள நோயாளிகள், புற நோயாளிகள் என ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இங்கு புற்றுநோய் பிரிவில் சிறப்பு மருத்துவராக பாலாஜி என்பவர் பணியாற்றி வருகிறார். இன்று இவர் நோயாளிகளை கவனித்துக் கொண்டிருந்தார். இதனிடையே அப்போது அங்கு வந்த 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் திடீரென கத்தியை எடுத்து மருத்துவரை சரமாரியாக கத்தியால் குத்தியிருக்கிறார். முகம், வயிறு, கழுத்தில் கத்தி குத்து விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் மருத்துவரின் உடலில் இருந்து ரத்தம் வெளியேறி அலறியிருக்கிறார். இதனால் அங்கு நோயாளிகளின் உறவினர்கள், பாதுகாவலர்கள் என பலரும் திரண்டுள்ளனர். இதனையடுத்து கத்தியால் குத்துவதை கைவிட்ட நபர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். உடனடியாக விரைந்து வந்த சக மருத்துவர்கள் காயமடைந்த மருத்துவரை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதி செய்தனர். மேலும் கிண்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அறிந்தும் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் மர்ம நபர் யார், எதற்காக மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என விசாரணை செய்து வருகின்றனர். சிசிடிவி கேமரா காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மருத்துவரின் மீது தாக்குதல் நடந்து அவர் இருந்த பகுதிகளில் ரத்தம் வெளியேறி பலரையும் பதற வைத்தது. மேலும் நிகழ்விடத்தில் இருந்த மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், நோயாளிகள் மற்றும் அவரின் உறவினர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். இதனிடையே இந்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவர் தனது தாய்க்கு உரிய சிகிச்சை வழங்கவில்லை என்பதால் ஆத்திரத்தில் 4 பேர் சேர்ந்து சம்பவத்தை அரங்கேற்றியது அம்பலமானது. குற்றவாளிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பழிவாங்கும் நோக்கத்துடன் மருத்துவரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது உறுதியாகியுள்ளது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார். மேலும் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், இக்கொடுஞ்செயலில் ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும், மருத்துவர் திரு பாலாஜி அவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளை அளித்திடவும், இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்திடவும் ஆணையிட்டுள்ளேன் என்றும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 4 மணி நேரமும் இங்கே எல்லா நேரத்திலையும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. 2000க்கும் மேற்பட்ட இந்த நோயாளிகள் டெய்லி வர்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே வரும்போது இங்கே ப்ரொடெக்டிவாக தான் உள்ளே வருவாங்க. இவர் ஒருத்தர் தனியாக வந்தவர் டாக்டரை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே இங்கே ஓபி சீட்லாம் இல்லாமல் வர முடியாது. ஏற்கனவே அவங்க மதருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்ததால் கீமோ தொடர் அட்டெண்டராக இங்கே மற்றவங்களும் ரூமுக்குள்ளே அந்த டாக்டரை போய் பார்த்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. நானும் கூட இது பள்ளிக்கரணையில் வேற ஒரு ஆய்வில் இருந்தப்போ எனக்கு ஓடி வந்து சொன்னாங்க. இயக்குனர் ஏதோ வடநாட்டு இளைஞன் சொன்னாங்க. அது தவறுதலாக சொல்லப்பட்டது. வடநாட்டு இளைஞன் இல்லை, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், பெருங்கலூர் துறையை சேர்ந்தவர். அவர் பெயர் விக்னேஸ்வரன். இப்போ காவல்துறையினர் அதை கட்டுப்பாட்டில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அவரை இன்னமும் கூட்டு போயிட்டு விசாரிக்க போகிறாங்க. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஒரு 6 கியூமோதெரப்பி அவங்க மதருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அவர் திருப்தி அடையில் நுரையீரல் பாதிப்பு இந்த கியூமா கொடுத்ததால் வந்தது. அது மாதிரி ஏதோ வேறு தவறுதலான ஒரு புரிதல் வந்திருக்கு. எந்த டாக்டருமே ட்ரீட்மெண்ட்டில் வஞ்சனை பண்ண மாட்டாங்க. ஒரு மிக சிறப்பாக, அது குறிப்பாக இந்த மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவங்கிறது ரொம்ப சிறப்பாகவே பண்ணின்னு இருக்காங்க. அது அந்த டாக்டர் பேரில் பெரிய அளவிலான அபிப்பிராயம் எல்லாருக்குமே. நல்ல மருத்துவம் பார்க்குறதுல அது மாதிரி. ஆனால் இது தவறுதலான ஒரு புரிதல். வேறு யாரோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. அதனால் அவர் கோபம் அடைஞ்சு குற்றந்தா சொல்கிறாங்க. எனிவே இப்போ போலீஸார் காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. நம்ம இணை ஆணையர் வந்திருக்காங்க, டிசி, ஏசி எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் இணை ஆணையரும் ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்த்தாங்க. அவர் இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் சொன்னது மாதிரி அவர் இது வரைக்கும் சேஃபாக இருக்காரு. ஏற்கனவே அவர் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர், பல்வேறு இது இருந்தாலும் கூட இப்போது பாதுகாப்பான நிலையில் உயிர் பாதுகாப்போடு இருக்கிறார். அது தொடர்ந்து கண்காணிக்கப்படும். இல்லை, கத்தி சின்னதாக